அரசர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தன்னுடைய ஓய்வறையில் ஓய்வு எடுக்கக்கூடிய சூழலில் சோமபானம் இருந்தனாங்க. அந்த சோமபானம் அவருடைய புத்தியை மழுங்கடிக்க செய்யும், போதையை உண்டாக்கும், அரசியல் நகர்வுகளை மறைக்க செய்யும், மறக்க செய்யும். இது நான் இதுக்காக மட்டும் சொல்லலை. நீங்கள் சினிமாவில் பார்த்துருப்பீங்க, சமீபத்தில் அதாவது இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் அப்படிங்கிற படத்தில் அதில் சோமபானத்தை கொண்டு வந்து கொடுத்துருவார். யாருக்கு? வடிவேலுக்கு. வடிவேலுக்கு கொடுத்து அவங்க குரூப்புக்கே சோமபானத்தை கொடுத்துருவார் இன்னொரு வடிவேல். அப்போ இருக்கிற எல்லாருமே அந்த சோமபானத்தை குடித்து அந்த இடத்துல நிகழ்வுகளே நடக்காது. அந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை கொண்டு வந்து அந்த குழந்தையை காப்பாற்றுவார் அப்படின்னு கொண்டு வருவார் கதையை. அப்போ சோமபானம் என்பது அரசியல் நகர்வுகளையும் நிகழ்வுகளையும் கெடுக்குகிறது. அரசியல் மட்டும் கிடையாது, நம்ம லைஃப்பையும் கெடுக்குது. எப்படி கெடுக்குது? ஒன்றும் இல்லை, ஒரு மாணவர் வகுப்பறையில் தனக்கு அந்த நேரத்தில் 50 100 கையில் காசு கிடைக்குது. நேராக போகிறான், 50 ரூபா இருந்தால் டூலி பாக்கெட் வாங்குகிறான், 100 ரூபா இருந்தால் அடுத்தது என்ன வாங்கணுமோ அதை வாங்குகிறான், 200 ரூபா இருந்தால் சேர்த்து வாங்குகிறான். வாங்கி அதை சாப்பிட்டு வகுப்பறைக்கே வரக்கூடிய சூழல் ஒரு காலத்தில் பள்ளியில் இருந்தது, தற்போது இல்லை. மிக அருமையான மாணவர்களாக நாம் மாறியிருக்கிறோம், பள்ளி மாறியிருக்கிறது. அப்போது அந்த வகுப்பறைக்கு வரக்கூடிய சூழலில் அவனுடைய படிப்பும் கெடுது, பக்கத்து மாணவர்களுடைய நல்லொழுக்கமும் கெடுது, பள்ளியின் பெயரும் கெடுது, பெற்றோர்களின் பெயரும் கெடுது. இது இல்லாமல் அவனுடைய சந்ததியே கெடுது. ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள அவன் தயங்குறான். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நேரடியாக போதையை தேர்ந்தெடுக்கிறான். அந்த போதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழலை மாற்றணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. செல்ஃபோன்னு சொல்கிறாங்க. செல்ஃபோன் தற்சமயத்து பாதிப்பு, தற்சமயத்து பாதிப்பாக இருந்தாலும் குழந்தையிலேருந்து அப்படிங்கிறாங்க. அது அந்த காலத்திலேருந்தே பாதிப்பு. அந்த பாதிப்பை நம்ம குறைக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கணும், செய்வோம். செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லா இடத்துலையும் உருவாகும். கள்ளுக்கடை மறியல் அப்படிங்கிற போராட்டத்துக்காக முன்னெடுத்து நிற்கிறாரு. அப்போ நிற்கும்போது அவர் சொல்கிற கருத்து என்னென்னா, நான் கள்ளுக்கடையை மறிப்பேன், அது கள்ளுக்கடையை திறக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல கருத்தை முன் வச்சு தன்னுடைய வயக்காட்டில் இருந்த 500 தென்னை மரங்களை வெட்டி சாய்த்தார். அப்போ வெட்டி சாய்ச்சதோடு இல்லாமல் இனிமேல் கல் எடுக்கிற பழக்கம் வரக்கூடாது அப்படிங்கிற சூழலை உருவாக்கினார். 1920 தந்தை பெரியார் அவர்கள் இதை முன்னெடுத்தார். டாக்டர் அம்பேத்கர் என்ன பண்ணார்? உடல்நிலை சரியில்லாத காலத்தில் ஆஸ்பத்திரிக்கு போகிறார். ஆஸ்பத்திரியில் இருக்கிற டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் அந்த மதுவை எடுத்துங்க. ஆனால் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அப்படியே செத்து போனாலும் செத்து போகிறேன், மதுவை தொட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நமக்கு ஒரு உதாரணங்கள் மட்டும் கிடையாது. மதுவை நாம் ஒழிப்போம், போதையை நாம் தவிர்ப்போம் என்பதுதான் இதன் மூலமாக நாம் பெறக்கூடிய கருத்து. இது மட்டுமல்ல, மிகப்பெரிய பாவங்களில் ஒன்று மது. அதில் மறுக்கப்பட்ட ஒன்று வட்டி, மது, விபச்சாரம். அதில் மதுவும் வட்டியும் விபச்சாரமும் எந்த அளவுக்கு பாதிப்போ அதே அளவு மதுவும் பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது குரானின் வசனம். அதனால் மது என்பது மறுக்கப்பட்ட ஒன்று. அந்த மதுவை நம்ம வாழ்க்கையில் நம்ம தொடவே கூடாது அப்படிங்கிறத உறுதியாக எடுத்துக்குவோம். எல்லாத்த விட நம்ம திருவள்ளுவரை தொடாமல் இருக்க முடியாது. கள்ளுண்ணாமைங்கிற அதிகாரத்தை திருவள்ளுவர் துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் எங்கேயாரும் நஞ்சுண்டார் கள்ளுண்பவர் அப்படிங்கிற திருக்குறளில் என்ன சொல்கிறாருன்னா, மதுவை தொட்டவன் விஷத்தை தொட்டவன் அப்படிங்கிறார். மதுவை சாப்பிட்டவன் விஷத்தை சாப்பிட்டவன் செத்துப்போ. நீ எதுக்கு மதுவை சாப்பிட்ற? மதுவை சாப்பிட்டா செத்துப்போ, நீ உயிரோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். அந்த வகையில் போதையை நம்ம தொடவே கூடாதுங்கிறது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். இது மட்டும் இல்லை, இதில் நம்ம பையன் எங்களுக்கு காலேஜில் லெக்சரர் ஒருத்தர் பேசும்போது சொன்னார், லாஸ்ட் பஃப் ஆஃப் தி
சிகரெட், லாஸ்ட் பஃப் ஆஃப் தி சிகரெட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு கிஸ் ஆஃப் தி ஒய்ஃப்னார். அந்த அளவுக்கு நல்லா இருக்குமா? அப்போது அந்த சிகரெட்டோட புகை வந்து அவ்வளோ நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கக்கூடிய சூழலை உருவாக்குச்சுனாலே கெட்டுப்போச்சு, லைஃப் கெட்டுப்போச்சு. அதை நம்ம தொடவே கூடாதுங்கிறது தான் நோக்கம்.